வணக்கம். அதாவது ஒரு மெமரிஸ் பத்தி ஞாபகத்துக்கு படுத்தலாமேன்ட்டு இந்த பதிவுக்காக வந்திருக்கேன். என்னன்னா, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படிச்சுட்டு டியூஷன் சென்டர் போயிருப்போம். அந்த டியூஷன் படிக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த டியூஷன்ல 20 பேருக்கு மேல இருப்பாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கரண்ட் போயிடும். கரண்ட் போனதுனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபன்னா ஒரு 2 பேர் யாராவது வந்து தலையில லைட்டா அப்படி கொட்டிட்டு போயிருவாங்க. அந்த இடத்துல நாங்க யாரு கொட்டியிருப்பா அப்படிங்கறத ஒரு த்ரில்லா நாங்க யோசிச்சு பார்ப்போம். இவங்களா இருக்குமோ அவங்க இடத்துல அப்படியே போய் செட்டில் ஆயிருவாங்க. யாருன்னு எங்களுக்கு தெரியாது. சோ இந்த விஷயம் எங்களுக்கு ஒரு ஃபன்னா இருக்கும். நாங்க வந்து ஜாலியா இருந்தோம். எதுக்காக இந்த விஷயத்த நான் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு தேர்தல், சரிங்களா? அந்த தேர்தலுக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளா ரன்னிங்ல போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ விடிஞ்சா தேர்தல் அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம இருக்கோம். நிறைய பேருக்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி பண்ணுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, நமக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுதாங்க. நீங்க ஓட்டு போடுற பூத்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்களை சுத்தி ஒரு 3 முக்கிலையும் அட்டை வச்சிருப்பாங்க. சோ நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கிறது தெரியாது. அதனால யாரு சொன்னாலும் சரின்னு சொல்லுங்க. ஓட்டை யாருக்கு போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போட்டுருங்க. போட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட கேட்பாங்க யாருக்கு போட்டேன்னு. உங்களுக்கு போட்டேன்னு சொல்லுங்க. இன்னொருத்தர் கூட்டு போய் ஜூஸ் வாங்கி கொடுத்தும் கேட்பாங்க யாருக்கு போட்டேன்னு. உங்களுக்கு தான் போட்டேன்னு சொல்லுங்க. அமைக்கிறதும் உங்க கையில இருக்கு. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு லைக்கை மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்த பதிவுல பார்ப்போம். அது வரைக்கும் டாடா.